மேக்னிஃபிகா யுமானிட்டாஸ் என்று லத்தீன் மொழியில் சொல்லப்படும் திருத்தூது மடல் ஆங்கிலத்தில் மேக்னிஃபிசென்ட் யுமானிட்டி என்றும் தமிழில் மகத்தான மனிதநேயம் என்றும் இதனை நாம் கூற முடியும். இந்த மகத்தான மனிதநேயம் என்ற சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்லி பார்க்கும் பொழுது எத்தகைய செயற்கை நுண்ணறிவும் மிகப்பெரிய படைப்புகளும் அல்லது கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்க்கையினுடைய மாண்பை குறுக்கிவிடக் கூடாது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் மிக அழகாக திருத்தந்தை அவர்கள் மேக்னிஃபிகா யுமானிட்டாஸ் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். மகத்தான மனித நேயத்தை பாதுகாக்கக்கூடியதாக அனைத்து கண்டுபிடிப்புகளும் இந்த செயற்கை நுண்ணறிவும் இருக்க வேண்டும் என்பதே இந்த திருத்தூது மடலின் ஒரு மைய கருத்தாக இருக்கின்றது. இந்த திருத்தூது மடலை ஒரு கல்வியாளராக இளைஞர் பணியாளராக நான் வாசித்த பொழுது எனக்குள் 2 சிந்தனைகள் வெளியாயின. ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியும் நான் இப்படி பார்க்கின்றேன். இன்று அறிவு என்பதே ஒரு செயற்கை நுண்ணறிவு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், டேட்டா சயின்ஸ், இதை மட்டுமே இன்று இளைஞர்கள் அறிவாக கருதுகின்றனர். இன்று சமூகவியல், உளவியல், இலக்கியம், வரலாறு, மானுடவியல் போன்ற அனைத்து பாடங்களுமே முற்றிலும் புறம் கட்டப்படுகிறது. அதாவது ஒரு விதத்தில் இன்று இளைஞர்கள் அறிவு என்பதையே வெறும் கணினியோடும் செயற்கை நுண்ணறிவோடும் தரவியலோடும் ஒன்று சேர்த்து பார்க்கக்கூடிய தன்மை என்பதுவே ஒரு மிகப்பெரிய ஆபத்தை உருவாக்குகின்றது. ஒரு பக்கமாக இளைஞர்கள் சாய்கின்றார்கள், இன்னொரு பக்கம் வாழ்வியல் சார்ந்த பாடங்களை படிப்பதில் அல்லது அவ்வாறு படித்தால் அதில் வேலை கிடைக்காது என்ற ஃபேக் நியூஸ், தவறான செய்திகளும் பரப்பப்படுகிறது. ஒன்று, எதை அறிவாக கருத இன்று செயற்கை நுண்ணறிவு சொல்கிறது என்ற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுது எழுகிறது. இரண்டாவது, இத்தகைய பாடத்திட்டங்கள் மட்டும்தான் அறிவையும் வேலை வாய்ப்பையும் தருகின்றது என்று கருதுவதும் ஒரு தவறான ஒரு செய்தியாகவே நான் கருதுகின்றேன். அறிவு என்பதும் வேலைவாய்ப்பு என்பதும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆனால் நாம் ஒரு வகையான அறிவை மட்டுமே அறிவு என்று கருதுகின்றோம், மற்றொன்றை அறிவு இல்லை என்று நாம் புறக்கணிக்கின்றோம். இதை நான் இந்த மேக்னிஃபிகா யுமானிட்டாஸ் மகத்தான மனிதநேயம் என்ற திருத்தூது மடலை வாசித்த பொழுது எத்தகைய அறிவை இந்த சமூகம் முன்னெடுக்கின்றது என்ற கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். இரண்டாவதாக, பிரைவசி ஆஃப் டேட்டா, அதாவது தனி மனித பாதுகாப்பை இன்று இளைஞர்கள் எவ்வாறு உறுதி செய்கிறார்கள். இந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக பொதுவெளியில் அனைத்தும் வைக்கப்படுகிறது. ஒரு தனி மனிதருக்கான பாதுகாப்பும் அதற்கான ஒரு சேக்ரெட்னஸ், அதனுடைய புனிதத்துவமும் இன்று குறைக்கப்பட்டது. அனைத்தும் இன்று புள்ளி விவரங்களாகவும் தரவுகளாகவும் கடைபிடிக்கப்படுகிறது. மனிதருக்கான மாண்பையும் மனிதருக்கான அன்பையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலை, ஒரு கல்வி சூழலை இன்று நாம் ஏற்படுத்த வேண்டிய ஒரு அவசரத்திலும் இருக்க வேண்டும். மேக்னிஃபிகா யுமானிட்டாஸ் என்ற திருத்தூது மடலை பல்வேறு கோணங்களுடன் நாம் வாசிக்க வேண்டும். ஒரு கல்வியாளர்களாக, இளைஞர்கள் பொறுப்பில் இருப்பவர்களாக வாசிக்கும் பொழுது இந்த நூல் ஒரு மாபெரும் சிந்தனையை, நாம் சமூகத்தை எவ்வளவு அன்போடும் மரியாதையோடும் அக்கறையோடும் அணுக வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டுகின்றது. மனிதர்கள் வெறும் புள்ளி விவரங்களும் தரவுகளும் அல்ல, மாறாக இறைவனின் சாயலிலும் அன்பிலும் படைக்கப்பட்ட அன்பின் படைப்புகள், மானுடம் காக்க வேண்டிய மனித நேயர்கள் என்பதை இந்த திருத்தூது மடல் தொடர்ந்து நமக்கு வலியுறுத்துகிறது. வாசிப்போம் இந்த திருத்தூது மடலை. அனைத்து சூழல்களிலும் இந்த திருத்தூது மடல் குறித்து நாம் மீண்டும் ஒரு விவாதத்தை முன்னெடுப்போம். நன்றி.